சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. அதிமுக முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கர் தலைமையில் அதிமுக பூத் கமிட்டிகள் நடைபெற்று வருகிறது. விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் கூட்டங்களில் அதிமுகவின் முக்கிய தலைகள் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 5ஆம் தேதியன்று கரம்பக்குடி அருகே உள்ள மலையூர் கிராமத்தில் அதிமுக பூத் கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. அதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், நெடுஞ்செழியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அந்த கூட்டத்தில் குளத்தூர் சட்டமன்ற தொகுதி முன்னாள் அதிமுக எம்எல்ஏவான ராஜீவ் என்பவரும் பங்கேற்றார். இதனிடையே மலையூர் கூட்டத்தை முடித்துக் கொண்டு விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் துவார் கிராமத்தில் நடக்கும் பூத் கமிட்டி கூட்டத்திற்கு கார்கள் புறப்பட்டு சென்றன. ஏராளமான கார்கள் வேகமாக அணிவகுத்து சென்று கொண்டிருந்த போது அவர்களுக்கு பின்னால் முன்னாள் எம்எல்ஏ ராஜீவ் தன்னுடைய காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவர் கென்னடியன்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகே வந்து கொண்டிருந்த போது அதே ஊரைச் சேர்ந்த மீன் வியாபாரி பழனி என்பவர் தனது மோட்டார் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்றுள்ளார். அந்த நேரத்தில் வேகமாக மாஜி எம்எல்ஏ ராஜீவின் கார் மீன் வியாபாரி பழனியை அடித்து தூக்கியது. கட்டுப்பாட்டை இழந்த கார் அங்குள்ள கழிவு நீர் தடுப்பு கட்டைகளில் மோதி பயங்கர விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் மாஜி எம்எல்ஏ ராஜீவ், கார் ஓட்டுநர் ரமணி மற்றும் மோட்டார் சைக்கிளில் சென்ற பழனி உள்ளிட்ட 3 பேரும் பலத்த காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்தார். அங்கு பலத்த காயங்களுடன் இருந்த 3 பேரையும் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து 108 ஆம்புலன்ஸ் மூலம் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். அதிமுக பூத் கமிட்டி கூட்டத்திற்கு வந்த மாஜி எம்எல்ஏவின் கார் விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.